வணக்கம், என் பேர் ஏமச்சந்திரன், கோ-ஃபவுண்டர் ஆஃப் ஸ்டார்ட் அப் சிங்கம். அப்புறம் இவர் மிஸ்டர் குமார் வேம்பு, கோ-ஃபவுண்டர் ஆஃப் ஸ்டார்ட் அப் சிங்கம். பாலச்சந்தர், கோ-ஃபவுண்டர் ஆஃப் ஸ்டார்ட் அப் சிங்கம். இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம் பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ இந்தியாவில வந்து நிறைய இடத்துல வந்து எல்லாருக்கும் ஃபண்ட் ரைசிங் நடக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஸ்டார்ட் அப் தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டார்ட் அப்க்கு வந்து நிறைய ஐடியாஸ், நிறைய இனோவேட்டிவ் ஐடியாஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபண்டு வேணும்னா நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்காக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் அப் சிங்கம். இது வந்து டிவி ஷோ, ஸ்டார்ட் அப் சிங்கம் டிவி ஷோ நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு டிவில. அது வந்து ஒன் ஆஃப் தி ஐடியா டு ரீச் அவுட் டு தி ஆல் தி ஸ்டார்ட் அப்ஸ். எங்களோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டில் நல்ல இனோவேட்டிவ் ஐடியா, நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஃபண்டு தேவை, உங்களுக்கு வந்து ஒரு மென்டர்ஷிப் தேவை, உங்களுக்கு வந்து அடுத்து போறதுக்கான ஒரு 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 பிளாட்ஃபார்ம் தேவைன்னா ஸ்டார்ட் அப் சிங்கத்தை அணுகலாம். 4 எபிசோட்லயே வந்து நிறைய பணத்தை நாங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய பெரிய லெவலில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, இன்னைக்கு ஸ்டார்ட் அப் சிங்கம் வந்து முக்கியமான ஒரு வேல்யூக்கான ஒரு கான்செப்டை லான்ச் பண்ணோம். எல்லாருமே வந்து பணம் மட்டும் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போய் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க முக்கியமான பிசினஸ் வந்து விட்டுறாங்க. அதனால வந்து ஒரு 5 வருஷத்துல வந்து ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆகுது. அந்த மாதிரி ஃபெயில் ஆகாம அந்த ஸ்டார்ட் அப்ஸை சக்சஸ் பண்றதுக்காக, அவங்க வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போறதுக்காக வேல்யூக்கான ஒரு கான்செப்டை நாங்க கிரியேட் பண்ணிருக்கோம். யூனிக்கான ஆக விரும்புற எல்லா ஸ்டார்ட் அப்ஸும் ஃபர்ஸ்ட் வேல்யூக்கான ஆகணும்னா அவங்க பண்ற பிசினஸ் வந்து எப்பவுமே வந்து இருந்துட்டே இருக்கும், அவங்களுக்கு வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஒரு கான்செப்ட் தான் இன்னைக்கு லான்ச் பண்ணோம். இன்னைக்கு நீங்க வந்தது எல்லாருக்குமே நன்றி. மிஸ்டர் குமார் வேம்பு சார் வந்து உங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். GoFrugal ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணவர். அப்புறம் ஜோகோன்னு ஒரு கம்பெனி, அதோட ஒன் ஆஃப் தி ஃபவுண்டிங் டீம் கோ-ஃபவுண்டர் அவரு வந்து ஸ்டார்ட் அப் சிங்கத்துல ஒரு இன்வெஸ்டரா வந்திருக்காரு. இன்வெஸ்டர் மட்டும் கிடையாது, எங்களை மென்டர் பண்றவரு. சோ அவரும் இப்ப பேசுவார். நன்றிங்க. நம்ம மேடையில பேசணும். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா? ஆமா, கேள்வி இருந்தா கேளுங்க. சிறப்பு சலுகை பட்ஜெட்ல இப்போ கண்டிப்பாவே பாத்தீங்கன்னா, இப்போ ஸ்டார்ட் அப்ல இருந்து ஒரு பொருள்களை ப்ரொக்யூர் பண்ணணும்ன்றதுல இருந்து நான் ஸ்டார்ட் அப் கஸ்டமர் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது மாதிரி இப்போ ஒரு செக்டர் ஸ்பெசிபிக்கா டிஃபென்ஸ் ஸ்டார்ட் அப் அந்த மாதிரி இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க. அது மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு அரசாங்கம் வந்து ஸ்டார்ட் அப்பை நிறைய என்கரேஜ் பண்ணி அவங்களோட ப்ராடக்டை எவாலுவேட் பண்ணி அவங்க ப்ராடக்ட் யூஸ் ஆகும்னா அவங்களுக்கு ஈஸியா ப்ரொக்யூர்மெண்ட் பண்ற மாதிரியான ஸ்கீம்லாம் வச்சிருக்காங்கன்றது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அதனால வந்து நிறைய பேரால இப்போ சின்ன கம்பெனியா இருக்கிறதையே அவங்க 3 வருஷம் 5 வருஷம் பேலன்ஸ் ஷீட்டை கொடுக்கணும், மினிமம் டர்ன் ஓவர் வச்சுக்கணும், இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாம ப்ரொக்யூர்மெண்ட் கவர்மெண்ட்டும் ஓரளவுக்கு ரிஸ்க் எடுத்து ப்ரொக்யூர் பண்ணும் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அது வந்து கண்டிப்பாவே ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி.